ஹே ஹாய் வெல்கம் டு லியா ஸ்பெஷல் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பார்சல் வந்திருந்தது. ஆக்சுவலாக எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, என்னடா இவ்வளோ பெரிய பார்சல் நம்ம வீட்டுக்கு வருதான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் டக்குன்னு ஞாபகம் வந்தது. இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு வண்டர் செஃப்பில் நான் ஒரு மிக்ஸி வாங்கியிருந்தேன். அந்த மிக்ஸி ரிப்பேர்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துருந்தேன். அதுதான் வந்து பார்சல் வந்திருக்கு. அது என்ன மிக்ஸி அப்படின்னு என்ன நடந்தது ஒரு ஸ்டோரியே இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் எலக்ட்ரிக் அப்ளைன்ஸ் வாங்குவீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்ளைன்சஸ் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா வந்து அவங்க வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் சொல்லி அவங்க ஸ்டெப் எடுத்திருந்தாங்கன்றதையும் நீங்கள் கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு என்ன அப்ளைன்ஸ் வந்து ரிப்பேர் நான் குக்வெல்ல வந்து ஒரு புல்லட் மிக்சர் வாங்கியிருந்தேன். என்கிட்ட ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மிக்ஸி வந்து ஒரு 8 to 9 இயர்ஸாக நான் வந்து ஒரு மிக்ஸி வந்து வச்சுருந்தேன். அந்த மிக்ஸி வந்து எப்போ ரிப்பேர் ஆகுதோ அப்போ நம்ம ஒரு புது மிக்ஸி வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி ஒரு 9 இயர்ஸ் கழிச்சு வந்து நார்மல் ரேஞ்ச் மிக்ஸி தான். ஒரு 2000 2500 இருக்கும். என் கல்யாணம் ஆகி ஒரு 6 மந்த் கழிச்சு வாங்கின ப்ராடக்ட் அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் மனசு வரல. ஏன்னா அது இவ்வளோ வருஷமாக ஓடிடுச்சு. இதை கொண்டு போய் மறுபடியும் ஏன்னா ஒரு தடவை சர்வீஸ் கொடுத்துருந்தோம். அப்புறம் மறுபடியும் வந்து அது ஃபுல்லாக போயிடுச்சு. சரி புதுசாக வாங்கலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய வந்து இந்த சமைக்கிற ஷோலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது, புல்லட் மிக்ஸி வாங்கணும் அப்படின்னுட்டு. ரொம்ப நாள் ஆசை. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு பார்த்தேன். எனக்கு வந்து வண்டர் செஃப், குக்வெல் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் நான் பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குக்வெல் பிராண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அதில் வந்து இந்த ஸ்மூத்தர் அந்த ஃப்ராத் பண்ணுறதுக்கெலாம் அவங்க கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீட் செட்டே வந்துச்சு. ஜார் கொஞ்சம் நிறைய 2-3 ஜார் கொடுத்துருந்தாங்க. சரி அதுவே நம்ம ஃபுல்லாக வாங்கலாம் கம்ப்ளீட் செட் கொடுத்து நான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா அது வாங்கிட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மாதம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் போக போக வந்து ஃபஸ்ட்டு அது வந்தோடனே அந்த மிக்ஸி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அப்புறம் அது யூஸ் பண்ணும்போது ரொம்ப சத்தியமாக பயந்துட்டேன். ஏன்னா வந்து அது ரொம்ப ஃபாஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. நார்மல் மிக்ஸியோட அந்த மிக்ஸியோட ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது எனக்கு வந்து புஷ் அண்ட் மெத்தடில் தான் வேணும்னு நினச்சேன். மேலே நம்ம அழுத்தினோன்னா ஓடும், எடுத்தோன்னா அந்த மெத்தடில் தான் வாங்கணும். ஏன்னா கீழே வந்து வெறும் வந்து அந்த நாப் டைப்பில் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இது ரெண்டுமே இருக்குது. நாப் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அந்த புஷ் அண்ட் மெத்தட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்கும்போது ரொம்ப ஸ்பீட் வந்து யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. அப்புறம் போக 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 ஈஸியாகிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு சொன்னார், லீக் ஆகுது இது அப்படின்னு. இல்லையே நான் பண்ணும் போதெல்லாம் லீக் ஆகலையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் ஒரு போக 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 கொஞ்சம் லீக் ஆக ஆரம்பிக்கும் போது அச்சச்சோ என்னடா அவர் சொன்ன மாதிரி லீக் ஆக ஆரம்பிக்குதே அப்படின்னுட்டு நானும் சரி ஜார் டைட்டாக மூடி இருக்க மாட்டோம் அதனால அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் வந்து நான் ஒரு 7 to 8 மந்த் பார்க்கும்போது ஒரு ஜார் வந்து உடஞ்சிருந்தது. ஒரு சின்னதாக அந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த பிக் பீஸ் வந்து உடஞ்சிருக்குது. அதனால வந்து லீக் ஆகுதா, சரி நம்ம இது யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து 2 ஜார் இருக்குது. ட்ரைக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, வெட்டுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் வந்து சரி நான் இது யூஸ் பண்ணுறதில்ல. இன்னொன்று யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாவே உடஞ்சிருக்கு. இது யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சது. சரி வாங்கிட்டோம், எப்படி தூக்கி போட முடியாது, வேணால் வந்து நம்ம ஜார் வேணால் வந்து புதுசாக வாங்கிக்கலாம். ஏன்னா இது எலக்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் காசு கொடுத்து வாங்கினது, அது எப்படி ஈஸியாக தூக்கி போட முடியும். அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து சரி பண்ணி வச்சுக்கலான்ற மைண்ட் செட் தான் இருந்தது. சரி நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து லீக்கேஜ் ஆகாமல் அதிகமாக வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ளே வந்து இந்த தேங்காய் பால்லாம் அரைக்கும்போது கூட ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவேன். ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு 1 இயர் வந்து வந்துட்டேன் எப்படியோ. ஆனால் வந்துட்டு இப்போ லாஸ்ட் டைம் போன ஜனவரி பார்த்திங்கன்னா, ஜனவரி பிப்ரவரியோட வந்து எனக்கு ஃபுல்லாகவே வந்து வாரண்டி முடிய போகிற டைம் எனக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் செய்யலாமே, அரைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அரைக்க ஆரம்பிக்கும்போது ஃபுல்லாக அதுலேருந்து கீழே ஃபுல்லாக மிஷின்லேயே இறங்கிடுச்சு. ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகி அந்த இடத்துல தொட்ட உடனே அந்த மிக்ஸியோட பாடியை தொட்ட உடனே ஷாக் அடிச்சிருச்சு பயங்கரமாக. எனக்கு சுத்தமாக அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண மிஷினை நான் யூஸே பண்ணக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் ஜார் இப்படி இருக்குது. சுத்தமாக வந்து யூஸே பண்ண வேண்டாம், இனிமேல் இது யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஷாக் அடிச்சுன்னா ரொம்ப
பயந்துட்டேன். சரி நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு 1 வீக் 2 வீக் யோசிக்கல. சரி இதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணலாம் பார்ப்போன்னு. ஆனா வந்து எனக்கு வந்து மிக்ஸி யூஸ் பண்ணி தானே ஆகணும். எதையாவது ஒண்ணு அரைக்கிறதுக்கு மிக்ஸி வீட்ல இல்லைன்னா சுத்தமா வந்து கிச்சன்ல வேலையே செய்ய முடியாது. அப்பதான் வந்து சரி நானு புதுசா ஒரு மிக்ஸி வாங்குனேன். அந்த மிக்ஸி வந்து நான் உங்களுக்கு வேற விளாக்ல போடுறேன் உங்களுக்கு. அந்த மிக்ஸி வாங்குனேன். நார்மல் மிக்ஸி தான் அது. நம்ம நார்மலா யூஸ் பண்ண இந்த ஜார் மாரி தான். இது இந்த ஜார் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாரி மிக்ஸி தான். நல்லாவே வந்து யூஸ் ஆயிட்டு இருந்தது. சரி நானும் சரி வாங்குனது வந்து Amazonல. சரி நம்ம அவங்ககிட்ட சொல்லலாம். இந்த மாரி வாரண்டி ஏதாவது இருக்குதா? எனக்கு இந்த மாரி லீக்கேஜ் ஆயிடுச்சு. பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட நான் சொன்னேன். அவங்க சொன்னோனே, "இருக்கு மேடம். நீங்க வந்து கிளைம் பண்ணலாம். நான் வந்து இத நான் உங்களுக்கு வந்து ஃபோன் கால் மூலியமா போடுறேன்" அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்ககிட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லா ப்ரூஃபையும் குடுத்து, ஃபோட்டோ, அப்புறம் அந்த குக்வேலோட பாக்ஸோட ஃபோட்டோ, அப்புறம் வந்து அது என்ன டேமேஜ் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணி விட்டேன். சரி அவங்க வந்து ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் இது பண்றேன் அப்படின்னாங்க. ஃபோன் நம்பர் குடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி ஃபோன் நம்பர் குடுத்தாங்க. சரி நானும் கால் பண்ணி கேட்கலாம் சர்வீஸ் சென்டருக்கு. குக்வெல்லோட கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் குடுத்தாங்க. நீங்க இத கால் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தருவாங்க. நான் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு. மெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. குக்வெல் கம்பெனிக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னாங்க. இது ஒரு 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து 24 இல்ல 48 ஹவர்ஸ்ல வந்து அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாரி எந்த மெசேஜும் பண்ணல. அதனால அவங்களுக்கு நான் மறுபடியும் வந்து கான்டாக்ட் பண்ணேன். ஏன்னா கான்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் கம்ப்ளைண்ட்டா வந்து ரைஸ் பண்றேன். அவங்களுக்கு வந்து அவங்க இது ஏதாவது சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வேணுமா? இல்ல வந்து ரீப்ளேஸ்மென்ட் வேணுமான்னு வந்து கேட்டாங்க. எனக்கு வந்து மறுபடியும் இந்த மிக்ஸி யூஸ் பண்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நான் வந்து ரீஃபண்டே நான் வந்து கேட்டேன். சரிங்க. நான் கம்பெனி வந்து உங்களுக்கு 1 வீக்ல மெசேஜ் பண்ணுவாங்க எங்களுக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன் அப்டின்னாங்க. நானும் ஒரு 1 வீக் வந்து விட்டுட்டேன். ஆக்சுவலா என்ன தான் கால் பண்ண சொல்லியிருந்தாங்க. 1 வீக் விட்டுட்டேன். 1 வீக் கழிச்சு நான் கால் பண்ணா, அவரு சொன்னவரு கம்ப்ளைண்ட்டே ரைஸ் பண்ணல. பட் ஆனா எல்லாமே வாங்கியிருக்காரு. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறமா வந்து கால் மூலியமா சொல்லி, எனக்கு வந்து தமிழ்ல தான் பேசணும். நான் இங்கிலீஷ்ல என்ன தான் பேசணும் எனக்கு விஷயத்த வந்து கரெக்ட்டா எனக்கு வந்து சொல்றதுக்கு வந்து தமிழ்ல ஈஸியா இருக்குன்றதுக்காக தமிழ்ல வந்து புடிச்சு, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது தான் அவங்க தான் சொன்னாங்க, "இல்லைங்க அவர் வந்து கம்ப்ளைண்ட்ட ரைஸ் பண்ணவே இல்ல. ஆனா நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. சாரிங்க எங்க சைட்லேருந்து. நான் இப்போ வந்து நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன் உங்களுக்கு. கவலையே படாதீங்க. நீங்க மறுபடியும் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அது பண்ணுங்கன்னாங்க." எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. என்னடா மறுபடியும் முதல்ல இருந்தா எத்தன தடவடா அப்படின்ட்டு. சரி மறுபடியும் ஒரு 4 தடவ ஃபோட்டோ வந்து ஜாரு, மிஷினு, அப்புறம் அந்த அட்டை பாக்ஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து நான் கம்ப்ளீட் மெயில்லயே அவங்களுக்கு அனுப்பிட்டேன். நீங்க வந்து பிப்ரவரி 1ஓ 2ஓ வந்து எனக்கு வந்து கால் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து கம்பெனிலேருந்து நாங்க மெசேஜ் வந்திருக்கோம். நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரிங்க கன்ஃபார்மா இந்த வாட்டியாவது நடக்குமா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க கண்டிப்பா இந்த வாட்டி நான் ரைஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு நடக்கும். போன வாட்டி மாரி இல்ல அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்து அவங்களுக்கு கால் பண்ணேன். பிப்ரவரி 4த் சம்திங் அந்த மாரி கால் பண்ணேன் அவங்களுக்கு. நான் கால் பண்ணி அவங்க கேட்டம்போது, ஆமாங்க இந்த மாரி இருக்கு. மறுபடியும் அவங்க நம்பர் தான் குடுத்தாங்க எனக்கு. இல்லைங்க எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லைங்க நீங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணுங்க. அவங்க வந்து கால் பண்ணி இந்த நம்பரே குடுத்துருக்காங்க. நீங்க அத கால் பண்ணுங்கன்னு. அது கஸ்டமர் கேர் நம்பர் தான் ஆக்சுவலா. அந்த நம்பருக்கு நான் கால் பண்ண உடனே வந்து கட் ஆயிருச்சு. அப்புறம் நான் வந்து சரி நான் விட்டுட்டேன். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு. சரி வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து குக்வெல்லேருந்து மெசேஜ் வந்தது. இந்த மாரி நீங்க ஃபோன் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதான்னு கேட்டிருந்தாங்க. பிளாட்ஃபார்ம்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ரிப்பேர் ஆயிருக்கு. லீக்கேஜ் இஷ்யூ இருக்கு. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து இல்லைங்களே எங்களுக்கு வரலைங்களே அப்படின்னு சொன்னேன். நான் வந்து அந்த மெயில் பண்ணது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனோனே, ஆமாங்க நீங்க பண்ணியிருக்கீங்க. ஆனா நீங்க அது வந்து வாங்குன பிளாட்ஃபார்ம்ல பண்ணியிருக்கீங்க. நீங்க மறுபடியும் வந்து எனக்கு வந்து மறுபடியும் முதலேருந்து ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து அனுப்ப சொன்னாங்க. சரி என்னடா வாங்குனதுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து நான் அனுப்புனேன். அனுப்புனதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உங்களுக்கு 2 ஜார் உடைஞ்சிருக்கு. நான் கம்ப்ளீட்டா வந்து 2 ஜாரு ஆக்சுவலா ஜார்லயுமே கிராக் விட்டுருக்கு. நான் அது உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். ஜார்லயுமே அந்த கண்ணாடி இதுலயுமே வந்து அது பிளாஸ்டிக் தான். அதுலயுமே வந்து எனக்கு கிராக் விட்டுருந்தது. அதனால அவங்ககிட்ட வந்து எனக்கு 2 ஜாரும் 2 பிளேட்லயும் வந்து அதுலயும் வந்து எனக்கு கிராக் விட்டுருக்கு. அப்புறம் மிஷின்ல ஃபுல்லா வந்து நான் அந்த பீட்ரூட் ஊத்துனத அப்படியே வச்சிருந்தேன். அத நான் தொடக்கூட இல்ல. அத உங்களுக்கு ப்ரூஃப்காக அனுப்பிச்சிருந்தேன். நான் உங்களுக்கு அந்த சாட் உங்களுக்கு இப்ப நான் காட்டுறேன்.
அது வந்து அப்படியே நான் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நான் உங்களுக்கு வந்து மிஷின் வந்து உங்களுக்கு நான் வந்து புதுசா வந்து குடுக்க முடியாது. நான் வந்து உள்ள வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு மோட்டார் வந்து உள்ள இருக்க மிஷின தான் மாத்தி தரேன்" அப்படின்ட்டாங்க. மோட்டார் ஃபுல்லாவே. 2 ஜாருமே நான் உங்களுக்கு கிளைம் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. ஏன்னா மறுபடியும் நான் அவங்ககிட்ட சொன்னேன். மறுபடியும் இந்த மிக்ஸிய யூஸ் பண்ணணுமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. சரி, இதுக்கப்புறம் வாங்கியாச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அதனால என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ இது வந்தாலுமே நான் வந்து ட்ரை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதில வந்து வெட் இன்கிரீடியன்ட் எதுவுமே வந்து இந்த தேங்காய் பால் அரைக்கிறதோ, இல்ல இந்த பீட்ரூட்டோ எதுவுமே போடக்கூடாது. வெறும் வந்து ட்ரையா மட்டும் தான் யூஸ் பண்ணலான்னு நான் பிளான் வச்சிருக்கேன். அதுதான் இன்னைக்கு வந்து இந்த பார்சல் வந்திருக்கு. ஆக்சுவலா நான் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அனுப்பிச்சாச்சுங்க. நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ட்ராக் வந்து நான் வந்து மறந்துட்டேன். பண்ணேன். ஆனா அப்பதான் அனுப்பிச்சிருந்தாங்க. டிஸ்பேட்ச் ஆயிருந்தது. நான் அதுக்கப்புறம் வந்து ஞாபகமே இல்ல. இன்னைக்கு வந்து கொரியர்ல வந்து இன்னைக்கு போஸ்ட் ஆஃபிஸ் கொரியர்ல வந்திருந்தது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து Amazonல, Flipkartல வேற கொரியர்ல வந்து அந்த இ-கார்ட் டெலிவரிலேருந்து தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போலாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து குடுக்குறாங்க. அந்த அக்கா தான் வந்து குடுத்தாங்க. அப்ப பெரிய பார்சலா இருக்கே! என்ன நம்ம போட்டோம்னு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் தான் குக்குவெல்லுன்னு பார்த்தோன்னே தான் ஓகே, நம்ம போட்ட ஜார் வந்துருச்சு. நான் குடுத்தது வந்து அந்த பெரிய பாக்ஸ்லயே குடுத்துருந்தேன். அவங்க அனுப்பிச்ச அந்த கம்பெனி பாக்ஸ்லயே குடுத்துருந்தேன். அவங்க இந்த மாரி பாக்ஸ்ல போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் இது வாங்குனதுக்கு இன்னும் ஒரு 1 இயர் அட்லீஸ்ட் வந்து 1 to 2 இயர்ஸ் ஆவது எடுத்தா தான் என் மனசு ஆறும். ஓகே. ஏதாவது ஆன்லைன்ல வந்து வாங்குன பொருள் வந்து நீங்க கிளைம் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா, எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இப்ப நான் வந்து எனக்கு இந்த சர்விஸ் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. சர்விஸ் ஓவரால் வந்து குட். ஆனா என்ன, அவங்கள ரீச் பண்றதுக்கு தான் எனக்கு வந்து ரொம்பவே டைம் எடுத்துருச்சு. அந்த கஞ்சன்க்கு அவங்க பார்வைக்கு கொண்டு போறதுக்குள்ளவே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. போங்க அப்படின்னு ஒரு டைம்ல வந்து வேணாடா, இவ்வளோ கிளைம்லாம் பண்ண வேணாம். புது மிக்ஸி தான் வாங்கியாச்சுல்ல, ஓரமா போடுன்ற மாரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் காசு குடுத்து வாங்குன பொருள் இல்லையா? அதனால வந்து சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணதுல வந்து கிடைச்ச பொருள் தான் இது. ஃபைனலி ஒரு ஒரு ஃபுல்லா மோட்டார் போட்டு ஃபுல்லா வந்து நம்மளுக்கு ஒரு பக்காவான மிக்ஸியா குடுத்துட்டாங்க. 2வது ஜாரும் பிளேடும் புதுசா கிடைச்சிருச்சு. இதுல வந்து இனிமேல் பக்குவமா அரைக்கிறதா மட்டுமே தவிர, இதுல விட்டெல்லாம் போட்டு அரைக்கக்கூடாது. இவ்வளோ நேரம் நீங்க இந்த ஆடியோவ வந்து கேட்டதுக்கு ரொம்பவே நன்றி. சாரி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவ நீங்க கேட்டதுக்கு ரொம்பவே நன்றி. இந்த மாரியான ஏதாவது உங்களுக்கு வந்து நடந்ததுன்னா, நீங்க கீழ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.